கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியரின் ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். எரேமியா 9:4. நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையா இருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதீர்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் கூற்று திரிகிறான். இன்னைக்கு என்னத்தை குறித்து பார்க்க போறோம்னா, சிநேகிதனையும் சகோதரனை குறித்து பார்க்க போறோம். சிநேகிதன் என்ன செய்வான்னா, அவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்லப்படுறதுன்னா, எச்சரிக்கையா இருங்க, ஏன்னா அவன் தூற்றி திரிவான். சகோதரனுக்கு ஒன்று சொல்றாரு, அவங்கள நம்பாதீங்க, அவங்க மோசம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சகோதரனுடைய விஷயத்துக்கு நம்ம போவோம். யாருன்னா யாக்கோப்பு சகோதரன் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை அப்படியே அபகரிக்கிறது, மோசம் பண்ணுறது. அப்போ அதனால தான் நம்ம சகோதரர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா யோசேப்பையும் நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் மோசம் பண்ணுறதுக்கு தான் குழியில் போடுறது, அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறது பிடிக்காது. இதுதான் சகோதரனோட சுபாவங்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட போராமல் பிடிச்சதும் அவங்க மோசம் பண்ணுறதும் இது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்களாக இருக்கணும். அதுதான் நம்ம செய்யணும். அடுத்தது சிநேகிதனை குறித்து நம்ம பார்த்தோம்னா, அவனுக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அவன் தூற்றி திரிவான். அவன் நம்மளை ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஆனால் நல்லதெல்லாம் செய்வான். ஆனால் நம்மளை பற்றி மோசமாக பேசுறது, அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப்கிட்ட வந்தால் அவன் பாரு இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்ட்டு சொல்லி கேவலமாகப்படுத்துது. எப்படின்னா, நீங்கள் யோபுவோட கதையை பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரெண்டும் உட்காந்து அழுவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா போக போக தூற்றி திரிவாங்க. அவனை மோசமாக பாரு, கடவுள் உன்னை தண்டிச்சிட்டாரு. தேவன் தான் அது பிசாசுக்கு கொடுத்து சோதிக்கிறாரு. அதுதான் நம்ம காலத்தில் இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்க சூழ்நிலையில தான் எல்லாமே வெளியரங்கமாக தெரியும். இத்தனை நாள் யோபுவை ஆசீர்வதிச்சு இருந்தார். அப்போ அவங்களுக்கு எது கண்ணுக்கு தெரியல. நல்ல ஆசீர்வாதம் கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆண்டவர் அதான் சோதிக்கிறதுக்கு சில ஜனங்க எப்படிப்பட்டவங்க என்று காட்டுறதுக்கு அவங்க உன்னை என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்ட்டு ஆண்டவர் கோபுவை தாழ்த்தின மாதிரி தாழ்த்துவார். அப்போ தெரியும் யார் நம்மளுக்கு இடுக்க நேரத்தில் உதவி செய்கிறாங்க, யார் நல்லா இருக்கும்போது ஒன்றா இருக்காங்கன்னு தெரியும். யோபு ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ மோசமாக பேசினாங்க. ஆனால் யோபுக்கு உங்களை மாதிரி நான் பேச முடியும், ஆனால் என் வாயிலேருந்து வர்றதெல்லாம் உங்களை ஆற்றுறது தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைங்க இப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கணும். யோபு போல் தூற்றி தெரியாதபடி நம்ம எல்லாத்துலேயும் ஒரு லிமிட்டான பழகணுமா. உலக சிநேகம் தேவனுக்கு பகைன்னு சொல்லுது. அப்போ இந்த மாதிரி சிநேகம்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். சகோதரர்கள் மோசம் பண்ணுறவங்க தான், ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவங்களையும் நேசிக்க சொல்கிறாரு. அவன் 70 தடவை வந்தாலும் மன்னிங்கன்றாரு. அப்போ நம்ம இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம கர்த்தர்கிட்ட நெருங்க முடியும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.